ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். நான் கேரட் மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஒரு 20 பாதாம் ஊற வச்சுருக்கேன். இது நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது சாயந்தரம் 4 மணி போல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதுக்கு ஒரு 20 பாதாமை ஓவர் நைட் ஊற வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாம். அப்புறம் கேரட்டை இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு கழுவி ஒரு 5 கேரட்டு குக்கரில் எடுத்திருக்கேன். இது நான் 1.5 லிட்டர் அளவில் செய்ய போகிறேன். வீட்டில் 4 பேர் இருந்தோன்னா எல்லாத்துக்கும் போதும். இது கூட ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 300 மில்லி வரும். இதை சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டாலே கேரட்டு நல்லா வெந்து இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த கேரட்டை அப்படியே ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். வேக வச்ச கேரட்டை அப்படியே 1-2 கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ஊற்றி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் முடி வளர்ச்சிக்கு, கண்ணுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஈவினிங் ஒரு 4 மணி போல் இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம கடைகளில் பேக்கரியில் இந்த ஸ்வீட்ஸ், நினச்ச ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்க் ஷேக்கு, ஸ்மூத்தி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் கட் பண்ண கேரட்டை சேர்த்துட்டேன். கூட ஊற வச்சு தோல் உரித்த பாதாமையும் சேர்த்துட்டு அந்த கேரட் வேக வச்சலாம் அந்த தண்ணியில் கொஞ்சம் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற தண்ணியையும் சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி, கொஞ்சம் லிக்விடாக வர மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இது கூட ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பால் இதை சேர்த்துட்டு இன்னொரு முறை அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அந்த மீதி மையாமல் இருக்கிறதும் சேர்ந்து எல்லாம் மசிஞ்சு வந்துடும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார்லேயே. இதை சேர்த்துட்டு இன்னொரு ட்ரிப் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு பதிலாக ஏலக்காய் கேரட் வேக வைக்கும் போது ஏலக்காவையும் சேர்த்து வேக வச்சு கூட அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. இதை அந்த குக்கர்லேயே சேர்த்துட்டு இன்னும் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1.5 லிட்டரு செய்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? பெரிய கப்பில் 3 கப் வர மாதிரி செய்கிறேன். பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்வீட்டுக்காக 1 கப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது பசங்களுக்கு. நான் சக்கரை சேர்க்காமலே குடிப்பேன். இப்போ 2 கப்பில் பசங்களுக்கு மட்டும் நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துடலாம். இந்த மில்க் ஷேக் சேர்த்த பிறகு ஸ்வீட் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் இல்லாமலும் குடிக்கலாம். பெரியவங்க குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்வீட் சேர்க்காமலே குடிக்கலாம். அந்த கேரட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸு பால் சேர்க்கறதுனால அதுவே போதுமானதாக இருக்கும். நான் கொஞ்சம் அதிக அளவில் செய்கிறதுனால தனித்தனியாக ஒரு 2 தடவை 3 தடவையாக அரைச்சி எல்லாம் ஒன்றா கலந்தேன் கடைசியாக. நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க, உங்கள் மிக்சியில் ஒரே தடவையில் மசிஞ்சிரும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு கூட நீங்கள் மிக்சியில் அடித்து அப்படியே குடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம லதாஸ் உலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.